செம்மொழித் தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் தொல்காப்பிய மொழிபெயர்ப்புகள். தொல்காப்பியம் தமிழில் காணப்படும் மிகப் பழமையான இலக்கண நூலாகும். இந்நூல் கி.மு. 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இது தமிழ் மொழியின் ஒலியியல், உருபனியல் மற்றும் சொற்பொருள் பகுதிகளின் இலக்கணத்தின் ஒரு கலைக்களஞ்சியமாகும். இலக்கணம் பல நூற்றாண்டுகளாக பேச்சு மற்றும் எழுத்து எனும் இரண்டிலும் முழு வளர்ச்சிக்குப் பிறகு எந்த மொழியிலும் எழுதப்படுவதால், தொல்காப்பியம் வருவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பேசப்பட்டு எழுதப்பட்டு ஒரு இலக்கிய மொழியாக இருந்தது என்பதை நாம் ஊகிக்க முடியும். இதனால் தொல்காப்பியம் எழுத்து மற்றும் பேச்சு மொழிகள் இரண்டையும் உள்ளடக்கியது என்ற அர்த்தத்தில் முழுமையான நூலாகவும் திகழ்கிறது. இது தவிர தொல்காப்பியத்தில் அகம், புறம் என்ற கவிதை உணர்வு, அது சார்ந்த மேலும் பல கருத்துகள் உள்ளன. மேலும் வாழ்வியல் நடைமுறை சார்ந்த பலவும் உள்ளன. தொல்காப்பியம் பிற மொழிசார் இலக்கணம் மற்றும் இலக்கியங்களில் தொன்மை மற்றும் நவீனம் இரண்டிலும் பிற்கால வளர்ச்சிகளுக்கு முன்னோடியாக இருக்கும் அம்சங்களையும் உள்ளடக்கியது. இதனால்தான் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏ.எல். பெக்கர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தொல்காப்பியர் அமெரிக்க பல்கலைக்கழக நூலகங்களில் வைக்கப்பட வேண்டிய ஒருவர். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏ.கே. ராமானுஜனின் கூற்றும் இங்கு எண்ணுதற்குரியது. அவர் தொல்காப்பியரை மொழியியலின் குரு என்று அழைப்பதற்கு மிக நெருக்கமானவர் என்பார். இவ்வகை சிறப்பு வாய்ந்த தொல்காப்பியத்தை செம்மொழித் தமிழாய்வு மத்திய நிறுவனம் இந்தியாவின் திட்டமிடப்பட்ட மொழிகள் உட்பட உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கும் பணியை மேற்கொண்டுள்ளது. தற்போது இது 10 மொழிகளில் அசாமி, ஒடியா, துளு, உருது ஆகிய 4 இந்திய மொழிகளிலும், ஜெர்மன், அரபி, ஹங்கேரியன், மலாய், பர்மிஸ், ஸ்பானிஷ் ஆகிய 6 வெளிநாட்டு மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. உலகத் தரத்தில் அமைந்துள்ள இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் அனைத்தும் 50% கழிவில் விற்பனை செய்யப்படுகின்றன.